வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசும் கதை. சுட்டி குழந்தைகளுக்கு குட்டி கதைகள். இன்னைக்கு நாம மகரிஷி வால்மீகியை பத்தின ஒரு கதையை பார்க்கலாம். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு கொள்ளைக்காரன் இருந்தான். அவன் அந்த காட்டு வழியா வேற ஊருக்கு போறவங்க வரவங்க அவங்க கிட்ட இருக்கிற பணம் பொருளை எப்படியாவது கொள்ளையடிச்சிருவான். அவங்கள அடிச்சு உதைச்சு மிரட்டி அவங்க கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாம் பறிச்சுக்குவான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மகரிஷி நாரதர் அந்த காட்டு வழியா வந்தார். அவரை பார்த்த உடனே அவர் முகத்துல ஒரு திவ்ய ஒளி இருக்கிறத பார்த்தான் அந்த கொள்ளைக்காரன். ஆனா அவர்கிட்ட இருக்கிறதையும் கொள்ளை அடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கிட்ட போய், முனிவரே உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க கொடுத்துருங்க, நான் உங்களை ஒன்றும் கஷ்டப்படுத்த மாட்டேன், மற்றவங்க மாதிரி உங்களை எதுவும் அடிச்சு மிரட்டலாம் மாட்டேன், நீங்க உங்ககிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொன்னான். உடனே மகரிஷி நாரதர் சொன்னாரு, என்னப்பா இந்த மாதிரி போறவங்க கிட்ட எல்லாம் கொள்ளை அடிக்கிறியே, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சேர்த்திருப்பாங்க, அதெல்லாம் நீ ஒரு நிமிஷத்துல அவங்க கிட்ட பறிச்சுக்கிட்டேன்னா அவங்க எவ்வளவு உனக்கு சாபம் கொடுப்பாங்க, இதனால உனக்கு எவ்வளவு பாவம் சேரும், இத பத்தி எல்லாம் நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா, இத நீ என்னதான் பண்ணுவ அப்படின்னு கேட்டார். உடனே அந்த கொள்ளைக்காரன் சொன்னா, இந்த பணத்தை நான் மட்டுமா அனுபவிக்கிறேன், இந்த பணத்தை எடுத்துட்டு போய் நான் என் குடும்பம் வசதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கிறதுக்காக செலவு பண்றேன். எப்படி இந்த பணத்தை அவங்க அனுபவிக்கிறாங்களோ அதே மாதிரி இதனால வர பாவத்தையும் அவங்க பங்கு போட்டுப்பாங்க அப்படின்னு சொன்னா அந்த கொள்ளைக்காரன். ஓஹோ அப்படியா, சரி நீ போய் உன் குடும்பத்துல இருக்கிறவங்களை கேளு, என்னோட பணத்தை அனுபவிக்கிறீங்க, என்னோட பாவத்தையும் நீங்க பங்கு போட்டுப்பீங்களா, நீ கேட்டுட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னார் நாரதர். கொள்ளைக்காரன் யோசிச்சான், இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி யோசிச்சதே இல்லையே, சரி இவர் சொல்ற மாதிரி நம்ம குடும்பத்துல போய் கேட்போம், அவங்க கண்டிப்பா நம்மளோட பாவத்தையும் ஏத்துப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நாரதர் அங்கேயே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு கொள்ளைக்காரன் அவன் வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போய் அவன் குடும்பத்துக்கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னான். உடனே அவங்க எல்லாரும் சொன்னாங்க, நீ தான் இந்த குடும்பத்தோட தலைவன், எங்களை நல்லபடியா வச்சுக்க வேண்டியது உன்னோட கடமை, அதுக்கு நீ என்ன செய்யறங்கிறத பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது, நீ பணத்தை கொடுக்கற நாங்க அனுபவிக்கிறோம் அவ்வளவுதான், ஆனா நீ செய்யற பாவ செயலுக்கு நாங்க ஒண்ணும் உடந்த கிடையாது, அதுல நாங்க பங்கு எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே இந்த கொள்ளைக்காரனுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, நாம இத்தனை நாளா இப்படி நினைச்சிட்டு இருந்தோம், இந்த முனிவர் நம்ம கண்ணை ஒரு நிமிஷத்துல திறந்துட்டாருன்னு சொல்லி கடகடம் திருப்பி நாரதர் கிட்ட ஓடி அவர் காலில் விழுந்தான். முனிவரே, நான் இத்தனை நாளும் ரொம்ப தவறான வாழ்க்கைய வாழ்ந்துட்டேன், எத்தனையோ பேரோட வயிற்றுச்சல கொட்டிட்டு இருக்கேன், இதுல இப்பதான் புரியுது இந்த பாவத்தோட மொத்த சுமையும் என் முதுகுல தான் இருக்கு, இது என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னோட வாழ்க்கையில இப்படி பாதி நான் வீண் பண்ணிட்டேன், இப்போ நான் நல்ல கதி அடையறதுக்கு என்னதான் பண்றது, இப்ப என் பாவங்கள் எல்லாம் கரைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், அது நீங்க எப்படியாவது எனக்கு சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் அப்படின்னு சொன்னான். உடனே நாரதர் அவனை எழுப்பினார். அவன் முகத்துல ஒரு நல்ல தெளிவு இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சது. உடனே அவர் சொன்னாரு, எல்லா பாவங்களையும் நீக்கக்கூடிய ஒரே ஒரு அருமருந்து கடவுளோட திருநாமம் தான், யார் ஒருத்தன் கடவுளுடைய திருநாமத்தை திருப்பி திருப்பி சொல்றானோ அவனுடைய எல்லா பாவங்களுமே கரைஞ்சு போயிடும் அப்படின்னு. சரி நீங்க என்ன சொல்றீங்களோ நான் சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது, இத்தனை காலமா நான் எதுவும் சொன்னது கிடையாது, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன். இப்ப இவனும் ஒரு கொள்ளைக்காரன், இவனுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சுலபமா ஏதாவது ஒரு பேரை சொல்லணும், ஒரு கடவுளோட திருநாமத்தை சொல்லணும் அப்படின்னு நினைச்சாரு நாரதர். உன்னை அப்படியே சுத்தி பார்த்தார். சரி நீ ஒரு இடத்துல உட்காரு, கை கூப்பி நான் சொல்றேன், இந்த 2 எழுத்த சொல்லு, மரா மரா மரான்னு சொல்லு அப்படின்னு. அவனுக்கு என்னன்னு கூட தெரியாது, என்ன பேரு இது மந்திரமான்னு தெரியாது, ஆனா நாரதரை முழுக்க அவன் நம்பினான். அதனால கைய கூப்பி அவர் சொன்ன மாதிரியே மரா மரா மரான்னு சொன்னான். நான் திரும்பி வர வரைக்கும் நீ இதே மந்திரத்தை சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு நாரதர் போயிட்டார். அவன் அந்த இடத்துல இருந்து அசைய கூட அசையாம மரா மரான்னு சொல்ல ஆரம்பிச்சான். அவனை சுத்தி இருந்த இடம் புதரா மாறிச்சு, அவன் மேல ஒரு எறும்பு புத்தே வளர்ந்துடுச்சு, அது கூட அவனுக்கு தெரியாம அவன் சொல்லிட்டு இருந்தான். சில வருஷங்கள் கழிச்சு நாரதர் திரும்பி அந்த காட்டுக்கு வந்தார். அங்க அந்த எறும்பு புத்துல இருந்து ஒரு திவ்யமான ஒளி தெரிஞ்சது, அதுல இருந்து மரா 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 மரான்ற சத்தம் மட்டும் கேட்டிருந்தது. அந்த எறும்பு புற்றை அகற்றி அங்க பார்த்தா அங்க அந்த கொள்ளைக்காரன் இல்ல, பெரிய ஞானி இருந்தார். அந்த ஞானியை சுத்தி பார்த்தா ஒரு திவ்யமான ஒளி தெரிஞ்சது. உடனே அந்த ஞானியை எழுப்பினார். அந்த ஞானி இந்த முனிவரை பார்த்த உடனே அவர் காலில் விழுந்தார், வணங்கினார். உடனே
உடனே நாரதர் சொன்னார், இன்னைக்கு உங்களுடைய பாவங்கள்லாம் கரைஞ்சு நீங்க ஒரு புது ஜென்மத்தை எடுத்திருக்கீங்க. இந்த எறும்பு புற்றுலேன்னு வந்ததுனால உங்க பேர் இனிமே மகரிஷி வால்மீகின்னு இருக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். வால்மீகம்னா சான்ஸ்கிரிட்ல எறும்பு புற்றுன்னு அர்த்தம். எறும்பு புற்றுலேன்னு வந்ததுனால அவருக்கு வால்மீகின்ற பேர் வந்தது. நாரதர் சொன்னாரு, நீங்க இந்த பூமிக்கு வந்த காரணம் இந்த பூமிக்கு ஒரு பெரிய சேவை பண்ண வேண்டி இருக்கு, அதுக்காக தான் நீங்க இருக்கீங்க. அந்த தகுந்த சமயம் வர வரைக்கும் நீங்க கங்கை கரையில ஒரு நல்ல ஆசிரமத்தை அமைச்சு உங்க சிஷ்யர்களோட நல்லபடியா இருங்க. உங்களுக்கு தகுந்த சமயம் வரும்போது நீங்க இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய சேவை பண்ண போறீங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி போனார். அதே மாதிரி மகரிஷி வால்மீகி கங்கை கரையில ஒரு ஆசிரமத்தை அமைச்சு தன்னோட சிஷ்யர்களோட அவர்களுக்கு எல்லாத்தையும் நல்லபடியா அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அங்கேயே இருந்தார். இந்த வால்மீகி தான் பிற்காலத்துல நம்ம பாரத தேசத்தோட மிகப்பெரிய இதிகாசமான ராமாயணத்தை எழுதினார். இந்த கதை சொல்ற நீதி என்ன தெரியுமா? நம்ம எவ்வளவோ தவறுகள் செஞ்சிருக்கலாம். அந்த தவறுகள்ல இருந்தெல்லாம் நம்ம விடுபடுறதுக்கு, அந்த பாவங்கள்ல இருந்தா நம்ம முக்தி அடைகிறதுக்கு கடவுளுடைய நாமம் தான் நமக்கு ஒரே வழி. யார் ஒருத்தர் இடைவிடாம கடவுளை தியானிக்கிறாங்களோ அவர்களுடைய பாவம் எல்லாம் கரையுங்கிறது தான் வால்மீகியோட சரித்திரம் நமக்கு சொல்ற நீதி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போல நிறைய கதைகள் கேட்க பேசும் கதை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.